வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். இப்போ நீங்கள் இப்போ பார்க்க போகிற ஒரு உணவுப் பொருள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க, சாப்பிட்டு பயன்பெறுங்க. இது என்னன்னு தெரியுதான்னு பாருங்கள். கண்டுபிடிச்சிங்களா? இதான் மட்டிக்கல்னு சொல்லுவாங்க. கடல், ஆறு இந்த முகத்வாரத்தில் இந்த மட்டிக்கல் கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசிட்டு வெறும் பாத்திரத்தில் போட்டு அப்படியே அவிக்கணும். அப்படி அவிச்சிங்கன்னா இந்த மட்டிக்கல் தெரியுமா, இந்த வாய்ப்பகுதி அப்படியே பொழந்துட்டு அப்படியே திறந்துட்டு நிற்கும். அப்படியே உள்ள இருக்கிற கறியை அப்படியே சாப்பிட்லாம். மிக முக்கியமான ஒரு விஷயம், உப்பு போடக்கூடாது. ஏன்னா அது கடல் முகாத்துவாரத்தில் கிடைக்கிறதால உப்பு இதில் இருக்கும், ஆல்ரெடி உப்பு தன்மை இதில் இருக்கும். ஆனால் உப்பு போட்டுற பாருங்க, உப்பு போட்டு ரொம்ப அதிகமாகிடும், சாப்பிட முடியாது. ஆனால் உப்பு படாமல் அப்படியே அவிச்சாலே அது அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதோடைய அருமை நமக்கு தெரியாது. அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. உடம்புக்கு எப்படிப்பட்ட உடல் சூட்டையும் தணிக்கும். அது மிக சிறப்பாக சொல்லணுன்னா, குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இந்த மூல வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூலம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மூலம், அந்த ஒரு வியாதிக்கு இந்த மட்டிக்கல், ஆளின்னு சொல்லுவாங்க, அந்த ஆளி கறி, அப்புறம் நத்தை, வயல் நத்தை இல்லையா, இதெல்லாம் அருமருந்துங்க. இந்த மட்டிக்கல் இந்த மூல வியாதிக்கு அருமருந்து. மறக்காமல் வாங்கிடுச்சு கிடச்சா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. சிலவு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்குங்க. இந்த மட்டிக்கல் அந்த கடல், இந்த ஆற்று முகத்வாரத்தில் அது கிடைக்கும். அது தயவுசெய்து கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.